வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, பணத்தில் தன்னம்பிக்கை, இது ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுத்தா அந்த குழந்தை ஈஸியாக கற்றுக்கும். 2 லாங்குவேஜ் நம்ம எக்ஸ்போஷர் கொடுத்தா அந்த குழந்தைக்கு கஷ்டம், அந்த குழந்தை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ சில ஸ்பீச் தெரப்பிஸ்டே பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க போதும், 2 லாங்குவேஜ்னால் குழப்பம், அந்த குழந்தை கற்றுக்கிறதும் ஏற்கனவே லேட்டாக இருக்குது, இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு பயமுறுத்தி விட்டுறாங்க. சில ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுமே சொல்கிறது என்னென்னா, வேண்டாம், ஒரு லாங்குவேஜ் எதுக்கு 2 லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் போதும், ஒரு லாங்குவேஜை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பித்தா போதும் அப்படின்னு நிறைய பெற்றோர்களோட மனசை மாற்றி ஒரு லாங்குவேஜுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அந்த ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கோ அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸுக்கோ சொல்லித்தர்றப்போ அவங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்னொரு லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க ஒரு லாங்குவேஜ் பண்ணுங்கன்னு அவங்களோட ஈஸியாக பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று, அப்ராடில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை அங்கே உள்ள வேறு லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்கும், அப்போ இது மட்டும் சொல்லிக் கொடுங்க போதும், ஏன்னா அவங்களுக்கு இந்த குழந்தையோட மதர் டங் தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் இவங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ் டு ஃபாலோ ஒன் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இனிமேல் கவலைப்படாதீங்க. ஒரு லாங்குவேஜில் என்ன அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்றதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதே டெக்னிக்ஸை அப்படியே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் லாங்குவேஜுக்கோ இல்லை உங்களோட மதர் டங்க்கோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி குழந்தைய பேச வைக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த குழந்தைக்கு வராது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் நல்லதா, 2 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது நல்லதா, இன்னொன்று 2 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணுன்னாக்கா எப்படி 2 லாங்குவேஜையும் நான் சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற ஐடியாஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்ற பேரண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்ககிட்டே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னாக்கா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். குழந்தைக்கு நீங்கள் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்? சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, வெளியில் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வருவீங்க? இங்கிலீஷ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, குழந்தைக்கு இங்கிலீஷ் தான் தேவைப்படுது, நம்ம இங்கிலீஷ்லேயே பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையோ அதை வீட்டில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ நீங்கள் உங்களோட மதர் டங்கில் பேசுகிறப்போ, தமிழில் பேசுகிறப்போ அந்த குழந்தைக்கு தமிழில் பிக்கப் பண்ண முடியாது. அந்த குழந்தை திணறும், இன்னமும் பேசுகிறாங்களே வித்தியாசமாக அப்படின்ட்டு அந்த குழந்தை அந்த இடத்துல லேர்ன் பண்ணுறது 0 ஆகிடும். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்போ இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பீங்க. அதாவது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற மெத்தடுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. பேசுகிறது அப்படின்றத விட சொல்லிக் கொடுக்கணுன்ற மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி சொல்லிக் கொடுத்து ஸ்பீச் வராது, நம்ம பேசி தான் அந்த குழந்தைய பேச வைக்கணும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் வரும். லேர்னிங் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாகிடும் அந்த குழந்தைக்கு. ஏற்கனவே நம்ம கம்மியாக கொடுக்குறோம் சில பேரண்ட்ஸு. ஸோ அதை விட இது ரொம்ப சுருக்கி நீங்கள் கொடுக்குறப்போ அந்த குழந்தையோட லேர்னிங், இப்போ நீங்கள் ஒரு 100 வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் 10 வேர்டு தான் அந்த குழந்தை கற்றுக்கும். இதுவே 1000 வேர்ட்ஸுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கற்றுக்குவாங்க? ஸோ அதனால் உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குழந்தைக்கு இந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் வரும். வெளியில் போய் அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசணும். வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்ககிட்ட பேசுங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட நிறைய ஷேர் பண்ணலாம். இல்லை வீட்டில் ஸ்கூலில் அப்படி நடந்துச்சு, காலேஜில் அப்படி நடந்துச்சு, ஒர்க் பிளேஸில் எப்படி நடந்துச்சு, நிறைய டிஸ்கஷன் நடக்கலாம். இல்லை தாத்தா பாட்டி கூட பேசலாம். எல்லாமே இந்த குழந்தை மிஸ் பண்ணதில்லை. அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த குழந்தைக்கு சரி, அப்போ ஓகே, தமிழ் மட்டும் எக்ஸ்போஷர் கொடுக்குறேன், இங்கிலீஷ் கொடுக்கல, அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வர்றீங்க. அப்போ அந்த குழந்தை வெளியில் போய் என்ன பண்ணும்? வீட்டுக்குள்ளே ஓகே தமிழ்னு தமிழ்லேயே நீங்கள் பேசுகிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த குழந்தை தமிழ் கற்றுக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு போய் அந்த குழந்தை மியூட் ஆகிடும், எதுவுமே பேசாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் தெரியாது. அந்த குழந்தை அங்கே போய் திக்கி திணறி முட்டி மோதி ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும். அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு இடத்துல உட்கார மாட்டான், அழுகிறான், எல்லாத்துக்கும் அடிக்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அது ஒரு கவலை வரும், என்னடா இப்படி ஆகுதுன்னு. ஏன்? அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் தெரியலை. வீட்டில் நல்லா தானே இருக்கும், ஸ்கூலுக்கு போனால் மட்டும் இப்படி ஆகுது. நான் வீட்டில் லாங்குவேஜ் தெரியுது, வெளியில் தெரியலையே. ஸோ அதுதான் அந்த குழந்தைக்கு நடக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு லாங்குவேஜ் வேண்டாம், இது வேணும் அது வேணும் நீங்கள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு லாங்குவேஜை விட்டுட்டு 2 லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வீட்லேயும் பேசும், வெளியில் போயும் பேசும். ஸோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தையோட ஒக்காபுலரி நீங்கள் சுருக்குறீங்க. 2 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக குழந்தையோட ஒக்காபுலரி எலாபரேட் பண்ணுறீங்க, நிறைய வாஸ்ட்டாக கொடுக்குறீங்க. அப்போ கொடுக்குறப்போ அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் எபிலிட்டி டெவலப் ஆகும். என்னென்ன காக்னிட்டிவ் எபிலிட்டி டெவலப் ஆகும் தெரியுமா? இப்போ அந்த குழந்தை யாரை பார்த்து எந்த லாங்குவேஜ் பேசணும், எந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் பேசணும் அப்படின்றது அந்த குழந்தை காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகும். எப்படி பேசணுன்றது ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. யார்கிட்ட என்ன லாங்குவேஜ் பேசணும்னு ஸ்கூலில் இப்போது அப்ராடில் இருக்கிறவங்க சில பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் வெள்ளைக்காரவங்களை பார்த்தா கரெக்டாக இங்கிலீஷில் பேசிடுறான், ஸ்கூலுக்கு போனால் இங்கிலீஷில் பேசிடுறான், ஒரு மாலுக்கு போயிருக்கோன்னா அந்த இடத்துல இங்கிலீஷில் பேசிடுறான், புது ஆளுங்களை பார்த்தா அவங்க என்ன லாங்குவேஜ் தமிழ் பேசுவாங்களான்னு தெரியாமல் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட அவன் இங்கிலீஷில் பேசுகிறான். அதுவே நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுகிறப்போவோ இல்லை வீட்டுக்கு யாராச்சும் தமிழ் ஆளுங்க பேச வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்ககிட்ட தமிழில் பேசுகிறான். அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யோசித்து பேசுகிறது எபிலிட்டி அந்த குழந்தைகளுக்கு கெயின் ஆகும். நம்ம 2 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படாது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். 2 லாங்குவேஜ் தாராளமாக எக்ஸ்போஷர் கொடுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டு இந்த மாதிரி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸும் அந்த குழந்தைகிட்ட டெவலப் ஆகிறத நீங்கள் ஈஸியாக உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ அடுத்த டவுட் உங்களுக்கு வரலாம். 2 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க, 2 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சொல்லிக் கொடுக்குறது? ஒரு லாங்குவேஜ் கற்று முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷோ இல்லை தமிழோ எக்ஸ்போஷர் கொடுக்குறீங்க. அது எப்போ அந்த குழந்தை கற்று முடிச்சுட்டு இன்னொரு லாங்குவேஜுக்கு நீங்கள் எப்போ போவீங்க? அது முடியாத காரியம். எப்போ அந்த குழந்தை ஒரு லாங்குவேஜை ஃபுல்லாக கற்று முடித்து மாஸ்டர் ஆகுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே கற்றுக்கிற ஏஜ் அந்த குழந்தைக்கு தாண்டி போயிடும். ஸோ அதனால் ஒரு லாங்குவேஜை ஃபஸ்ட்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் கொடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இன்னையோட தளிச்சிருங்க. 2 லாங்குவேஜுக்கும் ஈக்குவலாக எக்ஸ்போஷர் கொடுங்க. இப்போ சப்போஸ் மெஜாரிட்டி வேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு இங்கிலீஷில் மட்டுமே எக்ஸ்போஷர் கொடுங்க. அதாவது நவுன்ஸுக்கு எக்ஸ்போஷர் கொடுங்க. நவுன்ஸ் எப்படின்னாக்கா இப்போது நம்ம நார்மலாக டிவி அப்படின்னு தான் சொல்கிறோம், தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது, மின்விசிறின்னு யாரும் சொல்கிறது கிடையாது, கரண்டின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. நார்மலாக டிவி, ஃபேனு, ஸ்பூனு, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜுக்கு மோஸ்ட்டாக அந்த குழந்தை எக்ஸ்போஷர் இருக்கோ அந்த லாங்குவேஜை அதை சொல்லி கொடுத்துருங்க. அது ஈஸியாக உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடுமா? அடுத்து என்னன்னா ஒரு சென்டென்ஸ் லெவலுக்கு போகணும். நம்ம சென்டென்ஸ் லெவலில் போகிறப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னு போல, கம் கம் கம், வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார், சிடாம், லெட்ஸ் ரைட் நவ், நம்ம இப்போ எழுதலாம். சாப்பிட்லாமா? ஷால் வி ஈட்? சாப்பிடு, ஈட் ஃபாஸ்ட், சீக்கிரம் சாப்பிடு. இந்த மாதிரி சைமல்டேனியஸாக 2 லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள். சைமல்டேனியஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு மனசில் பதியும். ஓகே, ஈட் ஃபாஸ்ட்டுனாலும் ஒன்று தான், சீக்கிரம் சாப்பிடுன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஓடிவான்னு சொன்னாலும் ஒன்று தான், கம் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான். அந்த மாதிரி அந்த குழந்தை மைண்டில் வந்து ஒரு ரிலேஷன், அதாவது இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத அந்த குழந்தை ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஃபார்ம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கும் வேலை ஈஸி. எந்த லாங்குவேஜை சொன்னாலும் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிறது வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த லாங்குவேஜ் தான் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல வைக்க தேவையில்லை. அந்த குழந்தைகளாகவே அந்த எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்குவாங்க. நீ இந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் பேசணுன்ற எபிலிட்டி அவங்களாவே டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்க பேசுவாங்க. இல்லை சப்போஸ் அந்த குழந்தை கொஞ்சம் திணறுதுனாக்கா அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, அந்த குழந்தையும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. இந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் தான் அப்படின்ட்டு ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் எக்ஸ்போஷர் கொடுத்து அந்த குழந்தையோட லேர்னிங் எபிலிட்டியை குறைச்சிடாதீங்க. நீங்கள் பேசுகிறது நிறைய பேசுங்க, 2 லாங்குவேஜையும் பேசுங்க. 3, 4, 5 லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து நார்மலாக நம்மளை மாதிரியே பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க 2 லாங்குவேஜ்லேயுமே. நான் எத்தனையோ குழந்தைகளை பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் நான் யாருக்குமே ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. 2 லாங்குவேஜுக்கும் எக்ஸ்போஷர் கொடுங்க. சில பேர் தெரியாமல் உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணலாம். தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது தப்பு. இனிமேல் இந்த வீடியோ பார்த்தாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது தப்பான விஷயம். நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்க தான் அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் பயப்படாமல் 2 லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஷர் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னு ஐடியாஸ் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.